புணர்வு தோஷம் என்று ஜோதிடர்கள் குறிப்பிடுகிறார்கள். புணர்வு தோஷம் என்று ஜோதிடர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது குறித்து விளக்குங்கள். இந்த புணர்வு தோஷம் அப்படின்னு நாங்கள் சொல்றது சந்திரனும் சனியும் இணைகின்ற அமைப்பை புணர்வு தோஷம்னு சொல்லுவோம். இதையே புணர்வு யோகம் என்றும் சொல்வதுண்டு. புணர்வு தோஷம், புணர்வு யோகம். தோஷம் என்ற வார்த்தைக்கு குற்றம் அல்லது குறை என்ற அர்த்தம். யோகம் என்ற வார்த்தைக்கு அமைப்பு, சேர்க்கை, இணைவுன்னு அர்த்தம். ஆக இந்த நீங்க கேட்டுக்கிறது புணர்வு தோஷம். இதுல இந்த மைனூட்டான சில விஷயங்கள், எதுக்கெடுத்தாலும் யோகத்தை பார்க்காதீங்க, எதுக்கெடுத்தாலும் தோஷத்தை பார்க்காதீங்க. ஜோதிடம்ன்றது மகா நுணுக்கமான ஒரு கலை. இதுல எப்ப நீங்க நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வதற்குரிய அனுபவத்தை பெறுகிறீர்களோ அப்பத்தான் நீங்க ஜோதிடத்துடைய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். எப்படின்னா இதுல புணர்வு தோஷம்னு நீங்க கேட்டிருக்கிறீங்க. நான் புணர்வு யோகத்தை பற்றியும் இதுல சொல்ல போறேன். சந்திரனும் சனியும் இணைந்தால் அது தோஷம்னு சொல்லப்படுது. ஏன் சொல்லப்படுகிறது? சந்திரன் மனதிற்கு காரணமான ஒரு கிரகம், மனோகாரகம். ஒருவர் தெளிவான முடிவெடுக்கணும், தெளிவான மனநிலையில் இருக்கணும், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையில இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும். சனி கெட்ட கிரகம், ஒரு சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இருள் கிரகம். அப்ப மனதிற்கு காரணமான ஒரு கிரகமான சந்திரனுடன் சனி எத்தனை நெருக்கமாக சேருகிறதோ அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? குழப்பவாதியாக இருப்பீர்கள். எதையும் ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவெடுக்க முடியாத ஒரு அமைப்பில் இருப்பீங்க. ஆக அந்த இடத்துல இது தோஷமாகிவிடும். புணர்வு தோஷம் என்பது சந்திரனுடன் பாவத்துவம் பெற்ற சனி, ஒரு கடுமையான எந்த பாவத்தில் யோகம் தோஷம், அவ்வளவுக்குள்ளே நான் 1000 நுணுக்கங்கள் சொல்லுவேன். இப்ப இந்த இடத்துல பலவிதமாக பிரித்து சொல்லலாம். ரிஷபத்தில் இந்த இணைவு, சந்திரனும் சனியும் இணைகின்றது புணர்வு தோஷம் அல்லது புணர்வு யோகம் என்று சொல்லப்படுகிறது. ரிஷபத்தில் இந்த இணைவு இருந்தால் அந்த இடத்தில் சந்திரன் உச்சமாகிறார் அல்லது மூலத்திரிகோணம் என்ற நிலையை அடைகிறார். கூடவே அங்கு சனி நட்பாகிறார். ஆக இதற்கு என்ன பலம்? இங்கே அது யோகமாக மாறும். அந்த யோகமாக யாருக்கு மாறும் என்றால் மகர, கும்ப, ரிஷப, துலாம் லக்னங்களில், மிதுன, கன்னியா லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு அது யோகமா மாறும். அதாவது ரிஷபத்தில் சந்திரன் உச்ச வலுவாகி அதே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மிகச் சுபராக இருக்கின்ற அமைப்புகள்ல சனியின் நண்பர்களான சனியின் லக்னமும் சனியோட சுக்கரனுடைய புதனுடைய லக்னங்களிலே பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும்போது அது யோகமாக மாறும். அதாவது யோகத்தை தர இருக்கின்ற சனி சுக்கிரனுடைய வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். உச்ச சந்திரனுடன் இன்னொருவருடைய வளர்பிறை சந்திரனுடைய இணைவுல இருக்கிறார். அதிகமான சுபத்துவம் பெறுகிறார். அப்படிங்கிற அமைப்புல இந்த இடத்தில் சனியின் திசை உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். அப்ப சனி திசை இந்த இடத்துல நல்ல வேலை செய்யும், நற்பலன்களை தரும் என்கின்ற அமைப்பில் இந்த அமைப்பு சனியும் சந்திரனும் சேர்ந்த இந்த புணர்வு தோஷம் அங்கே யோகமாக மாறும். இதை போலவே கடகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடகம் ஒரு நல்ல வீடாக இருந்தால், கடகம் நல்ல அமைப்புகளை தரக்கூடிய அமைப்புல அது சுபத்துவமான அமைப்புல இந்த அமைப்பு சனி திசைக்கு நல்லா வேலை செய்யும். இன்னும் அப்படியே கீழே இறங்கி இங்கே வாங்க, துலாத்துக்கு வாங்க. சனி அங்கே உச்சமாக இருக்கிறார்னு வச்சுக்கொள்வோம். அங்கே அவர் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில சந்திரன் இணையும் போது, அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கும் போது இன்னும் சிறந்த ஒரு நல்ல சுபத்துவமான பலன்கள் நிச்சயமாக இருக்கும். சரி, அதே அமைப்பை 8ல சனி, அதாவது கடக லக்னம் என்று வைத்துக் கொள்வோம். கும்பத்தில் சனியும் சந்திரனும் இணைவு. இந்த இடத்தில் சனி சந்திரன் புணர்வு தோஷமாக அந்த லக்னக்காரருக்கு மாறும். ஒரு தோஷத்திற்கும் ஒரு யோகத்திற்கும் உள்ள நுணுக்கமான வேறுபாடுகளை ஜோதிடத்துல நான் நீங்க கேட்கிற 2 வரி கேள்விக்கு நான் விளக்கமாகத்தான் பதில் சொல்லி ஆக வேண்டும். மேம்போக்கா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். சனியும் சந்திரனும் இணைவுன்றது புணர்வு தோஷம், புணர்வு யோகம். இதெல்லாம் ஜோதிடத்துல கிடையாது. ஒரு எதையும் தீர்க்கமாக உணர்ந்து படிப்பீர்களானால் அந்த உணர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு 1000 விஷயங்களை அப்படியே லட்டு மாதிரி கொண்டு ஜோதிடம் கொடுக்கும். இப்ப நான் சொன்ன விஷயத்தை பாருங்க. கடக லக்னம் ஆயிடுது. கடக லக்னம் ஆகும்போது அங்கே புணர்வு தோஷம் என்கின்ற நிலையில் சனியும் சந்திரனும் 8ல் மறைந்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ அங்கே அட்டமாதிபதியாகிய சனி பாவத்துவம் பெற்றிருக்கிறார். தன் சனியின் ஸ்திர வீட்டில் 8ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதி லக்னாதிபதியை தன்னுடன் இணைத்துக் கொண்டு பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். லக்னாதிபதி அங்கே அட்டமாதிபதியுடன் சேர்ந்து வலுவிழந்திருக்கிறார். இவர் தேய்பிறை சந்திரனாகவும் இருந்தால் இவர் வாழ்க்கையில் சுகப்பட மாட்டார். இதே சந்திரன் தேய்பிறைக்கு வெகு அமாவாசைக்கு ரொம்ப பக்கத்துல போய்கிட்டு 8ல் உள்ள சனியோட இருந்த கடக லக்னமா இருந்தா இவர் ஒன்றும் இயலாத, தன்னம்பிக்கை இல்லாத, மனோதைரியம் இல்லாத,
தன்னை பற்றிய தாழ்வாக நினைத்துக் கொள்கின்ற தாழ்வு மனப்பான்மையெல்லாம் நெகட்டிவான அமைப்பில் இருப்பார். சரி, இந்த அமைப்பை ஒரு வலுப்பெற்ற ஒரு குரு பகவான் பார்த்துட்டார், அது இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் அதை அப்படியே அதை படிப்படியாக எங்கே எப்படி எந்த அமைப்பில் இருக்கிறார் இதைத்தான் நீங்கள் அடிக்கடி பார்க்கணுமே தவிர மேம்போக்காக சொல்லப்பட்ட விஷயங்களை ஜோதிடத்தில் கன்ஃபார்மாக நிறைவாக செய்யவே கூடாது. அது தவறான ஒன்று. இந்த புணர்வு யோகத்திலே சில விஷயங்களை நான் தெளிவாகவே விளக்கி சொல்கிறேன் பாருங்கள். சனியும் சந்திரனும் 8ல் போய் புணர்வு தோஷமாக மாறுவார்கள் கடக லக்னத்திற்கு. அதே அமைப்பு வேற லக்னத்திற்கு யோகமாக மாறுவார்கள். சனி அங்கே நல்லவரா, சந்திரன் அங்கே கெட்டவரா, நல்லவரா கெட்டவரான்றதை பொறுத்தும் சந்திரனுடைய வலுவை பொறுத்தும் யார் எங்கே சுபத்துவமாக எந்த பார்வையோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தும் தான் அந்த தோஷமா யோகமா என்பதை நீங்கள் கணிக்க முடியும். நீங்கள் கேட்ட அந்த புணர்வு தோஷம் என்பதற்கு சனி எந்த வலுவில் இருக்கிறார், அவர் எந்த லக்னத்திற்குரியவர், யோகரா அவயோகரா அப்படின்றத வச்சு இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்.